ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அல்லது டிஎன்பிஎஸ்சியில் எல்லா வகையான எக்ஸாமுக்கும் முக்கியமான ஒரு தமிழ் பகுதியில் இலக்கியத்தில் வந்துட்டு கலித்தொகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கலித்தொகை வந்துட்டு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த கலித்தொகை எந்த வகையான நூலில் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா 8 தொகை நூலில் ஒன்று. இந்த கலித்தொகை முழுவதுமே கலிப்பா அப்படிங்கிற ஒரு பாவகையில் வந்துட்டு பாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கலித்தொகையில் வந்துட்டு 150 பாடல்கள் உள்ளன. மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 150 பாடல்கள். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நல்லந்துவனார் அப்படிங்கிறது இந்த கலித்தொகை ஃபுல்லாக தொகுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொத்தம் இதில் 5 வகையான திணையை பற்றிய பாடல்களும் இருக்குது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி. இதில் எந்தெந்த களியை யார் பாடினாங்க, எத்தனை பாடல் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குறிஞ்சிக்களி வந்துட்டு கபிலர் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியிருக்காங்க. அது வந்துட்டு மொத்தம் 29 பாடல்கள் இருக்குது. குறிஞ்சிக்களியை பாடியவர் கபிலர், மொத்தம் 29 பாடல்கள். நெக்ஸ்ட்டு முல்லைக்களியை பாடின வந்துட்டு சோழன் நல்லுந்திரன். மொத்த பாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 பாடல்கள் மொத்தம். அதாவது கலித்தொகையில் முல்லைக்களியை வந்துட்டு சோழன் நல்லுந்தினார் பாடியிருக்காங்க. மொத்தம் 17 பாடல் தான் இருக்குது. அதாவது மிக குறைவான பாடல்கள் உள்ள திணை எதுன்னு கேட்டால் கூட முல்லைக்களி தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு மருதக்களியை பாடினவர் வந்துட்டு இவங்க பேர்லேயே இருக்க பாருங்கள் மருத. அப்போ மருத வில நாகனார். மொத்தம் வந்துட்டு 35 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதாவது மருதக்களியை வந்துட்டு மருத வில நாகனார் பாடியிருக்காங்க. மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 35. அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் களியை பாடினவர் வந்துட்டு நல்லந்துனார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள்னு கேட்டால் 33 பாடல்கள். கடைசியாக பாலைக்களியை பாடினவர் யாருன்னு பார்த்தா புலவர் வந்துட்டு பெருங்கடுங்கோ. அது வந்துட்டு மொத்தம் 36 பாடல்கள். அதாவது இந்த எல்லா 5 இதையும் கூட்டினா வந்துட்டு நமக்கு மொத்தம் 150 பாடல்கள் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலித்தொகைக்கு முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா சீவை தாமோதரம் பிள்ளை. இந்த கலித்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சீவை தாமோதரம் பிள்ளை. நெக்ஸ்ட்டு உரை எழுதியவர், இந்த கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நச்சினார் கிணியர். பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கலித்தொகை. அதாவது கலித்தொகையில் மட்டும்தானே பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு கலித்தொகையில் வந்துட்டு கடவுள் வாழ்த்து வந்துட்டு எந்த கடவுளை பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்னா சிவன். கலித்தொகையில் வந்துட்டு 5 திணை இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் எந்த சீக்வன்ஸில் இந்த பாடலை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், இந்த 5 சீக்வன்ஸில் தான் இதில் உள்ள 150 பாடல்களை வந்துட்டு வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்துக்கோங்க, நல்லந்துனார். அவர் தான் நம்ம நெய்தல் களியவும் எழுதியிருக்காரு. நெய்தல் களியை எழுதினவரும் நல்லந்துனார் தான். இந்த மொத்தம் 150 பாடல்களை தொகுப்பித்தவரும் நல்லந்துனார். இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.